அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல எல்லாமே புள்ளி விவரங்கள் தான். ஜனத்தொகை, பணம், பொருளாதாரம், நோய் எல்லாமே புள்ளி விவரத்தின் அடிப்படையில தான் உலகம் தன்னை மாத்திக்கிறோம். கூட்டும் குறைக்கும் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் செய்யும். இந்த மாதிரி பல புள்ளி விவரங்கள் நம்ம அன்றாட நிகழ்ச்சியில டிவியில பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம். அதுல ஒரு புள்ளி விவரம் ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியத்தை தான் கூட நான் ஷேர் பண்றேன். மனிதனுடைய ஆயுட்காலம் சராசரி ஒரு காலத்துல 55-60 தான் இருந்தது. அன்னைக்கு மருத்துவ உலகம் முன்னேறல. ஆனா அதுக்கப்புறம் மருத்துவ உலகம் நல்லா முன்னேற அப்புறம் சிகிச்சைகள் பல விதத்துல நமக்கு வந்துச்சு. மருந்துகள் நிறைய வெரைட்டி ஆஃப் மெடிசன்ஸ் நமக்கு வந்துச்சு. இப்போ அந்த மருத்துவ அறிக்கை என்ன சொல்லுது, புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய ஆயுட்காலம் 65-70 வரைக்கும் அதிகமாயிருக்கு. ஆரோக்கியமா இருக்கலாம் இல்லைன்னு தெரியாது, ஆனா அவனுடைய ஆயுட்காலம் 65-70 வரைக்கும் அதிகமாயிடுச்சு. ஒரு சந்தோஷம் தான், சரியா? ஆனா அதே புள்ளி விவரம் இன்னொரு புள்ளி விவரத்தை சொல்லுது. என்னன்னா, இந்த நீண்ட ஆயுட்காலத்துக்கு உதவிய மருத்துவர்கள் அவருடைய ஆயுட்காலம் 65-55 ஆயிடுச்சான். இப்படி நம்மளை காப்பாத்துறாங்க, நமக்கு உதவி பண்றாங்க, ஆனா அவங்களுடைய ஆயுட்காலம் 55 என்று புள்ளி விவரங்கள் சொல்லுது. நம்ம சொல்லல, நம்ம கருத்துலாம் கிடையாது. அப்ப எப்படி அப்படின்னா, அந்த மருத்துவர்கள் 3 வகையா இந்த வாழ்க்கையில இயங்கிக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகி எப்படியாவது நான் பெரும் புகழ் சம்பாதிச்சு மருத்துவ உலகத்துக்கு ஒரு நன்மை செய்யணும், பல நோயாளிகளை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்துல ராத்திரியும் புகழும் உழைக்கிறாங்க. உழைச்சு சமூகத்துக்கு தொண்டு செய்யறாங்க. இது ஒரு வகையான மருத்துவர்கள். இவங்க அடுத்து இன்னொரு வகையான மருத்துவர்கள், நான் டாக்டர் ஆயிட்டேன், எப்படியாவது கிளினிக் வச்சிடணும், எப்படியாவது கிளினிக் ஹாஸ்பிட்டலா மாத்திடணும், ஹாஸ்பிட்டல்ல 3 பிரான்ச் வைக்கணும் அப்படின்னு ஒரு மருத்துவ குரூப். அவங்க இதை மாதிரி செயல்படுறாங்க. இரண்டாவது. 3வது வகை மருத்துவர்கள், மருந்து மாத்திரலாம் வேணாம், நோயே வராம இருக்கு என்ன பண்ணலாம், வந்த நோய் கேன்சர்னு வச்சுங்களேன், அதை எப்படி 100% கியூர் பண்ணலாம் அப்படின்னு வாழ்க்கை முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய படிப்பு, ஆர்வம், அறிவு, அத்தனை நேரம் அத்தனையும் அதுல போட்டு பயிற்சி பண்றாங்க. இது 3வது வகை. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கையை வாழ்வதில்லை. அவங்க கரெக்டான நேரத்துல சாப்பிடுறது இல்லை, கரெக்டான நேரத்துல தூங்குறது இல்லை, சரியான நேரத்துல குடும்பத்தோட இல்லை. அந்த வாழ்க்கையில பல இனிய சுகங்களை இழந்துதான் அதெல்லாம் செய்யறாங்க. சோ அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு டாக்டரும் வாழ்க்கை வாழல, ஆராய்ச்சி பண்றவரும் ஒய்ஃபு பிள்ளைங்களோட இல்ல, பெரும் புகழ் வேணும், நல்லது செய்யணும், தொண்டு செய்யணும்னு நினைச்ச டாக்டரும் தன் ஃபேமிலியோட இல்ல. அவங்க வாழ்க்கையில இழந்துட்டாங்க. ஆனா எல்லாமே இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், கௌரவம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவங்க வாழ்க்கை வாழவில்லை. அவங்க வாழ்வதற்கு நேரம் இல்லை. அதனாலதான் அவங்க வாழ்க்கை 55 வயசோட முடிக்குது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? நோயோட 65-70 அதுவா? இல்ல ஆராய்ச்சி பணப்பண்ணில இருந்து 55 லட்சத்துக்கு போயிடுறாங்களே அதுவா? இல்ல. 2க்கும் மேல நம்ம என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம என்ன கண்டிஷன்ல இருக்குமா? டாக்டர் ஆகி வாழணும் அவசியம் இல்ல, வக்கீல் ஆகி வாழணும் அவசியம் இல்ல, ஜட்ஜ் ஆகி வாழணும் அவசியம் இல்ல. சராசரி எந்த தொழில செய்யறோமோ, அது வறுமையில இருந்து செஞ்சாலும் சரி, புகழின் உச்சியில செல்வந்தராக செஞ்சாலும் சரி, அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். வாழ வேண்டும்னா என்ன? நம்ம குடும்பம் என்ன? நம்முடைய உறவுகள், நண்பர்கள், இயற்கையுடைய சூழ்நிலைகள், அதோட நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும். அப்படி என்ன? காலை எந்திரிக்கணும், டிஃபன் சாப்பிடணும், முறையான உணவை அருந்தணும், மதியம் சாப்பிடணும், இரவு சீக்கிரமா சாப்பிடணும், நல்ல தண்ணீர் இருந்த வேண்டும், ஓய்வு எடுக்க வேண்டும், தூங்க வேண்டும், நண்பர்களுடன் உறவாட வேண்டும், உறவினருடைய பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு இனிய வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்முடைய ஆயுட்காலம் அதிகமாகும். நோயே வராத, நீங்க சந்தோஷமா ஒவ்வொரு நாள் இருந்தீங்கனாலே உங்களுடைய நோயுடைய திறன் குறைஞ்சு போயிடும். அப்புறம் என்ன? சோ பெரிய டாக்டர்ஸ் வாழாத, பெரிய செல்வந்தர்கள் வாழாத, சராசரி மனிதர்களை நாம் வாழ முடியும் அப்படின்றதுதான் இதுல இருந்து ஒரு முடிவு நம்ம எடுத்துக்கணும். அதனால சிறப்பான சிறிய முயற்சிகள்ல உங்க வாழ்க்கையை வாழ்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் லைஃபை பண்ணீங்கன்னா, லைஃபை கடந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலம் அதிகமாகும், உங்கள் நோய்கள் வெகுவாக குறையும், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்க பேர கூட விளையாடுங்க, நோய்கள் குறையும், பிபி குறையும். உங்க உறவுகளோட பங்கேற்று விழாக்குள்ள பங்கு கொள்ளுங்க, உங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகும். அனைத்து நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள், உங்களுடைய ஆரோக்கியம் அதிகமாகும். உங்களுள் முதல் நீங்கள் இருங்கள்.
அப்படின்னா எப்பயுமே நம்ம இன்னொரு ஆள் கூட இருக்கோம், ஃப்ரெண்டு கூட இருக்கோம், ஒய்ஃப் கூட இருக்கோம், இல்ல பிசினஸ்ல இருக்கோம், நம்ம கூட நம்ம இருக்கவே இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்களை நீங்கள் ரசித்து உங்களுடன் நீங்கள் இருந்தால், உங்களை பற்றியே சிந்தித்தால், அந்த 1 மணி நேரம் பல பிரச்சனையை தீர்த்து உங்களை பல ஆண்டுகள் வாழ வைக்கும், ஆரோக்கியமாக வாழ வைக்கும். அதனால கொஞ்ச நேரமாவது நீங்க உங்க கூட இருந்து அந்த ஒரு பயிற்சியை பண்ணுங்க. அந்த பயிற்சி செய்து சந்தோஷமாக இருந்து இந்த வாழ்க்கையை அனுபவித்து நீண்ட காலம் நீங்க வாழ வேண்டும். பெரிய பயிற்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தினமும் 1 மணி நேரமாவது உங்களுடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.